மேற்கு மாவட்ட தோட்டத்து வீடுகளை குறிவைத்து நிகழ்த்தப்படும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதே திமுக ஆட்சியில் அக்னி பரீட்சையாகி போனதா? கொங்கு மண்டலத்தில் தோட்டத்து வீடுகளில் நடத்தப்படும் கொலை சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய சரமாரி கேள்விகள். ஈரோடு மாவட்டம் சிவகிரி, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உள்ளிட்ட இடங்களில் தோப்பு வீடுகளில் தனியே வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து கொடூரமாக கொலை செய்து கொள்ளையடித்துச் செல்லும் சம்பவம் தொடர்ந்து வந்த நிலையில் கடந்த வாரம் 8ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தில் தனது தோட்டத்து வீட்டில் தனியே இருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு சம்பவம் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்ட போதிலும் இத்தகைய கொலை சம்பவம் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சரமாரியாக கேள்வியை எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டியை மர்ம கொள்ளையர்கள் படுகொலை செய்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் மூதாட்டியின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் சாமியாத்தால் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் தேவைப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது அதிமுக தொண்டர்கள் அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மாநிலத்தையே உலுக்கிய சிவகிரி இரட்டை கொலை, பல்லடம் மூவர் கொலை சம்பவங்களுக்கு பிறகும் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லையா எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மேற்கு மாவட்டங்களின் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என கேள்வி எழுப்பிய அவர், பல்லடம், சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தார்களா என்ற சந்தேகம் மக்களிடம் வலுப்பெற செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக திமுக அரசை கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதோடு தொடரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை இனியேனும் அடக்க முயலுமாறும் முதலமைச்சரை வலியுறுத்துமாறும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.